அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒளி கொடுக்கிற தேவன் இன்றைக்கு நம் மத்தியில உலாவிக் கொண்டு இருக்கிறார். அதனால நல்லா ஜெபிக்கணும். நமக்குள்ள ஒரு ஒளி வரணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? ஜெபிக்கிற பிள்ளையாய் வாழணும். அப்படி வாழும் போது கடவுள் நிச்சயமாகவே நம்ம என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பாரு. பாரு, இருள் என்பது எல்லாருக்கும் பயம். இருள் என்பது எல்லாருக்கும் பயம். அந்த இருள் வந்த உடனே நிறைய பேருடைய வாழ்க்கையில திகில் வந்துடும். பயம் வந்த உடனே தான் இது இருக்கும், திகில் வரும். திகில் வந்த உடனே சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் கூட வரும். பயம் வந்துச்சுன்னா குடும்பத்தில் நிம்மதி சாப்பிடவே முடியாது, நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. தூக்கத்துல பிசாசு வந்து தொல்லை கொடுக்கறான்னா நிம்மதியா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. பிசாசு வந்துச்சுன்னா அவ்வளவுதான், ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஒரு முறை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர்ல 2 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணியிருந்தாங்க. சில ஊழியக்காரர்கள் போன் பண்ணியிருந்தாங்க. ஒரு மகள் வாலிப பருவத்தில் பிசாசு பிடினால அவங்க வீட்டுல தங்க முடியல. கீழ் ரூம்ல, மேல் ரூம் இருக்குது, மேல் ரூம்ல போய் பூட்டு போட்டு உட்காந்து பேசுறேங்கம்மா. அவங்க அம்மா சொல்றாங்க, நான் தவமா இருந்து என் மகளை பெற்றெடுத்தேன். நான் தவமா இருந்து என் மகளுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சு பிடிச்சேன். ஆனா என் மக சந்தோஷமா இல்லையே, வாலிப பருவமாச்சு. அந்த மகன் வந்து சொன்ன இறங்கி வந்து சொல்லுது, நீ செத்து போயிடு, நீ எதுக்கு நீ இருக்கிறன்னு கேக்குது. அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றா? நீ செத்து போயிடு, நீ தேவையில்லை எனக்கு, நீ செத்து போ, நானும் சாக போறேன். என் மேல ஆவி உலாவிக் கொண்டிருக்குது, 3 விதமான ஆவி இருக்குது. அந்த ஆவி யாராலுமே ஓட்ட முடியாது. நீங்களும் நானும் சாக போறேன், நீயும் செத்து போன்னு சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது உண்மை நடந்த சம்பவம், நல்லா கவனிக்கணும். அப்போ எனக்கு போன் செய்தார்கள். நான் சொன்ன ஆலயத்துக்கு வருகிறேன், கட்டாயமா வந்து ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் என்னுடைய சர்ச்சை விட்டுட்டு நான் என்ன பண்ணேன், மெட்ராஸுக்கு ஸ்ரீபெரும்புத்தூருக்கு போயிட்டு அங்க இந்த மகளுக்காக உபவாசித்து ஜெபித்து விட்டு நான் போறேன் சர்ச்சுக்கு. பிரசங்கம் பண்ணி முடிச்சாச்சு. அந்த மக வரல, வீட்டில் இருந்து சொல்லிட்டாரு. அந்த அம்மா வந்து திடீர்னு பார்த்தா வீட்டில் பார்த்தா மகவே எங்க போயிடுச்சு, வேலைக்கு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. திடீர்னு வேலைக்கு போயிடுச்சு. இத்தனை வாரம் முழுது ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் தான் இருக்கும். ஆனா இரவன்னா ஒரே கல்லட்டா, குடும்பத்துல சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சின்றதே இல்லை. ஆனா என் நிலைமை மோசமாகிவிட்டது. என்ன அப்போ அந்த மகளுடைய குறைகளை நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன்? ஓன்னு அழறாங்க. என்ன பண்றாங்க? ஓன்னு தாய் பெத்த மனுஷனா வரும், துடிக்குது, பெத்த மனசு துடிக்குது. அந்த வீட்டுல போய் ஜெபிட்டு போனேன், ஓட அழறாங்க. ஏம்மா அழறா? என் மகளுக்கு அந்த பாவி முடியல, என்ன படுத்தல மக, நீங்க வரணும் சொல்லிட்டு படிச்சு காலையில 6 மணிக்கு பஸ் ஏறி போயிடுச்சு. சொன்னேன், அந்த அம்மா இருந்தாதான் ஜெபிக்கணும்னு அவசியமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகள், அது நவீனா இருந்தாலும் சரி, அது ஐயாவா இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சிஸ்டர் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டாலும் சரி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய பிள்ளைகள் காலை வைத்தால் போதும், அந்த அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அது அருமையான பாடல் பெர்க்மன்ஸ் பாடுகிறார். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது,
கூடாதது ஒன்றுமில்லையே. அல்லேலூயா. தேவனால் கூடாதது அவர் நினைச்சா அற்புதம். அல்லேலூயா. அப்ப அந்த மகளை அந்த அம்மா பார்த்து சொன்னேன், ஜெபம் பண்ணி தண்ணி ஜெபம் பண்ணி கொடுத்து பயப்படாதுமா, அந்த ஆவி என்னோடு கூட என்ன பண்ணும் போய்விடும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஜெபம் பண்ணி தண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். என்ன ஆண்டவரே ஒன்னு எனக்கு காத்திருந்தேன். சில நாட்கள் பொறுத்து வந்தது, போன் பண்ணாங்க, ஐயா அந்த மகன் நல்லா இருக்கிறாங்க. பிடிச்ச பயங்கரமான ஒரு ஆவி. சில அபிஷேகம் இல்லைன்னா, சில ஜபம் இல்லைன்னா, சில பேர் வாலண்டியரா போய் சும்மா கை வச்சுட்டாங்கன்னா அந்த ஆவி என்ன பண்ணும், மற்றும் மேல போயிடாது, மற்றவங்க அலக்கழிச்சு வீட்டை குடும்பத்தை சில்லப்பல்லாக்கிடும். ஜாக்கிரதையா இருக்கணும் ஜபத்துல. அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது இருள் என்பது மனுஷனை பயப்படுத்தும். இருள் வந்தால் மனுஷனை திகப்படுத்தும். இருள் வந்தால் மனுஷனுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிவிடும். ஆனால் அந்த ஒளியை நாம் பின்பற்றும் போது ஆண்டவரை கெட்டியா அந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல, இயேசு பிறப்பு நாட்கள்ல கெட்டியா பிடித்துக் கொள்ளும் போது நம் வாழ்க்கையே மாறிவிடும். அதான் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுது. 10-11 படி பார்க்கலாம். 10-11 అయితే దూత భయపడకుడి, ఇదిగో ప్రజలందరికీ కలగబోవు మహా సంతోషకరమైన సువార్తమానము నేను మీకు తెలియజేయుచున్నాను. దావీదు పట్టణమందు నేడు రక్షకుడు మీ కొరకు పుట్టి ఉన్నాడు. ఈయన ప్రభువైన క్రీస్తు. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊர் எந்த ஊரு? பெத்லெகேம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பெத்லெகேமிலே பிறந்திருக்கிறாரு. நீங்க பயப்படவே கூடாது. யாருக்கு சொல்றாங்க? மேய்ப்பர்களுக்கு சொல்றாங்க. யாருக்கு சொல்றாங்க? மேய்ப்பர்களுக்கு சொல்றாங்க. நல்லா கவனிக்கணும். மேய்ப்பர்கள் ஆடுகளை மந்தைகளை பாதுகாப்பார்களாம். சில ஆடுகள் பஸ்கா பண்டிகை நாட்கள் வரும்போது பலி செலுத்துவதற்காக சில ஆடுகளை, அதாவது அன்றைக்கு எந்த அரசாட்சி இருந்ததுன்னா ரோமர் அரசாட்சி. அல்லேலூயா. அல்லேலூயா. ரோமருடைய அரசாட்சி இருந்தது. அந்த அரசாட்சியில யூதர்கள் தான் அந்த சனாக்கியம் என்ற ஒரு அரசாட்சியை கொண்டு வந்தார்கள். சனாக்கியம், சனகரி என்ற ஒரு இது என்ன பண்ணாங்க, யூதர்கள் தான் அதை ஏற்படுத்தினார்கள். சனகரி என்ற வார்த்தை, அதான் காய்பான் சொல்றாங்கல்ல, காய்பான் இயேசுவை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் பார்த்தான். காய்பான் அவன் தானே அது. அது போல இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் சில பேர் சொல்லுவாங்க, அவங்க ஆடுகளை என்ன பண்ணோம், பராமரிக்கணுமா. அந்த பராமரிக்கின்ற நேரத்துல அந்த ஒரு ஆட்டு கூட ஒரு சின்ன அடி கூட படக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த பணி நேரத்துல மேய்ப்பர்கள் மந்தைகளை, அதாவது மந்தையை ஒருமித்து வைத்து இவர்கள் பாதுகாக்கும் போது அந்த நேரத்தில் தான் தேவதூதன் என்ன பண்ணாரு, இவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறார். நீங்க பயப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க, இனிமேல் நீங்க இப்படிப்பட்ட பராமரிப்பு உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்காக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அதாவது பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிள்ளை எப்படி துணியில் சுற்றி
யூதருடைய பாமரை பற்றி பார்க்கும்போது இஸ்ரேல் மக்கள், அதாவது இப்ப இந்த காலத்துல ஒரு பெண்ணுக்கு நம்ம திருமணம் செய்து கொடுக்கும் போது என்ன பண்றோம்? நல்ல நகைய காரும் கொடுக்குறாங்க, நகை போடுறாங்க, நல்ல 5 சவரம் 10 சவரம் அதை கொடுப்பாங்க. ஆனா யூதருடைய வம்சத்துல ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகணும்னா அந்த பெண்ணுக்கு நல்ல விலை உயர்ந்த, அதாவது அவங்க நல்ல அழகான ஒரு துணி, அழகான துணி, பெட்ஷீட், ஒரு ஒரு புடவையை கொடுக்கலாம், இல்ல பெட்ஷீட்டாவது கொடுக்கலாம். என்னன்னா அந்த பெட்ஷீட்டை எடுத்துக்கொண்டுதான் அவங்க முதல் பெருக்கிற குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்களாம்? அது போர்வையாய் அப்ப மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த துணி, விலையுயர்ந்த துணியை ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த அந்த சத்திரத்துல மாட்டு தொழுத்தில் என்ன பண்ணாரு? அதை போர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் சில காரியங்கள் கூட யோசிக்கலாம். கந்த துணின்னா அந்த குழந்தை பெற்றெடுக்கும் போது சில கண்ணிங்கன்னா பண்ணும், சில அழுக்குங்க இருக்கும், இந்த பயங்கரமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும், வேற வழி என்றதே இல்லை. ஆனா அப்படிப்பட்ட இடங்களில, அப்படிப்பட்ட மாட்டு கொட்டாயில நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிச்சத்தில், அதாவது அந்த இடம் அவர் பிறந்த உடனே ஒரு பெருத்த மகிழ்ச்சி, மரியாளுக்கும் மகிழ்ச்சி, யோசேப்புக்கும் மகிழ்ச்சி. காரணம் என்ன? மரியாளுக்கு ஏற்கனவே தேவ தூதன் என்ன பண்ணாரு? ஒரு எச்சரிப்பை கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்தாரு? உன் வயிற்றுல பிறக்க போற குழந்தை பரிசுத்த ஆவியினால். நீ உறவுகள் கொண்டுதான் பிறக்கல, நீங்க என்னது? பரிசுத்த ஆவியினால பிறக்கப்பட்டது. அதே போல யோசேப்பு என்ன பண்ணாரு? எப்படியாவது தள்ளி விடலாம்னு கனவு கண்டாரு. ஆனா யோசேப்பு ஆண்டவர் பண்ணாரு, கடவுள் சொல்றாரு, இல்ல நீ மரியாளை ஏற்றுக்கொள், நீ ஏற்றுக்கொள் என்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பயம் என்ன? யோசேப்புக்கு பயம் என்னக்கா, ஏற்கனவே மரியாள் எங்கேயாவது கன்சீவ் ஆயிட்டாங்களோ என்ற டவுட். ஏன்னா இந்த சட்ட ரீதியாக மோசேனுடைய கட்டளை பிரகாரமாக நிறைய கட்டளை, மோசேஸ் சொன்ன கட்டளையை யூதர்கள் ரொம்ப கடைபிடிப்பார்களாம். அததான் சனகரி எனப்பட்ட ஒரு கூட்டம் சங்கத்தை ஏற்படுத்தி மோசனுடைய கட்டளை என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கடைபிடிப்பார்களாம். பயங்கர சுற்றிட்டு யாராவது என்ன பண்ற உடனே அவங்களுக்கு தண்டனை, உடனே அவங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க. அதனால யோசேப்பு என்ன பண்ணாரு? பயப்படுறாரு. ஆனா தாவீதுடைய வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறக்கணும் என்ற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து யோசேப்பு தாவீதுடைய வம்சத்தை சேர்ந்தவர். அதனாலதான் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் இங்க ஆண்டவருடைய கிருபையினால குழந்தை பிறக்குது. அதனால யோசேப்பு பயந்தாரு. ஆனா கடவுள் வார்த்தை கேட்கிறாரு, அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய குறைகளை, நமக்கு பயம் என்றது வராதபடி ஆண்டவர் நோக்கி பார்க்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூடவே இருப்பார். அதனாலதான் நபதலி சபுலோன் எனப்பட்ட 2 கோத்திரங்கள் கலிலேயா கடற்கரை ஓரத்தில் இருக்கிறார்கள். நாசரேத்தை விட்டு எருசலேம் பெத்லகேம் விட்டு அவர் என்ன பண்ண முதலாவது என்ன பண்ணாரு? நற்செய்தி அறிவிக்கின்ற நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் கலிலேயா கடற்கரை ஓரத்தில் அங்க இருக்கிற மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வில் பார்க்கும்போது அங்க பெரிய சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம்னா, யாராவது போருக்கு வரணும்னா அந்த கலிலேயா கடற்கரை தாண்டி தானே பண்ண யூதாக்குள்ள பெத்லகேமுக்குள்ள வரணும். அதனால இவங்க ஒவ்வொரு நாளும் செத்து பிழைத்துக் கொண்டிருந்தாங்க. எந்த எதிர் சக்திகள் நம்மளை அழிக்குமோ, யார் நம்மளை சாகடிப்பார்களோ. இப்போ இந்தியா சுத்தி எல்லை பாதுகாப்பு இருக்கிறாங்க இந்தியா முழுவதும். ஆனா முதல்ல எங்க தாக்குவாங்க? முதல்ல இந்த சைடு போன ராமேஸ்வரத்தில், அந்த சைடு போன இலங்கை பக்கத்தில் அவங்க தாக்கக்கூடிய இருப்பாங்க. இப்படி போன காஷ்மீர், இங்க எல்லை பகுதியில் இவங்க தாக்குவாங்க. ஆனா அங்க என்ன பண்ணாங்க? எல்லா ராணுவ வீரர்களும் பாதுகாப்பா இருக்கிறாங்க.
ஒருவேளை இந்தியாவுக்குள்ள வரணும்னாக்கா, சப்போஸ் இப்ப சித்தூருக்கு வரணும்னா என்ன பண்ணணும்? அவன் எல்லாத்தையும் தாண்டி தான் வரணும். அது போல கலிலிய கடற்கரை ஓரத்துல சபிலோன் நபதில் என்ற மக்கள் ஒரு கோத்திரம் அங்க இருக்கின்ற நேரத்துல பயந்து 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 இருந்தார்களாம். என்ன செய்துன்னு தெரியலையா? அதனால்தான் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். ஏசாயா 1 படிங்க. படிப்பாரு. அகிலம் அவர் செபுலோன் நபதிலே நாட்டை இடுக்கமான ஈடுபடுத்தின கடற்கரை படிக்க பார்க்கலாம். ஏசாயா 9:1-2. ఆయనను వేదన పొందిన దేశం మీద మబ్బు నిలవలేదు. సంగీత పక్కతులే ஏசாயா 1:2 படிங்க. பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, நீ ஒரு பெரிய புத்திரத்தை எடுத்து மனுஷன் எழுதுகிற பிரகாரமாக அதிலே மகத்துவம் எழுதியிருக்கிறார். ஏசாயா 9ஆம் அதிகாரம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரையிலும் யோர்தான் நதியோர்தானிலும் உள்ள புறஜாதிகளுடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, செபுலோன் நாட்டையும் நபதலோன் நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்து போல அது இருண்டிருப்பதில்லை. அது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பக்கம் 814 தமிழ் பைபிள்ல. அதாவது அவங்க செபுலோன் நாட்டையும் நபதலோன் நாட்டையும் கடற்கரை ஓரத்துல என்ன இருக்குது? அல்லேலூயா, கடற்கரை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க மகிமைப்படுத்துவார்களாம். 2 இருள் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருள் சூழப்பட்ட நேரம். என்ன இருள்? நிறைய பேர் நினைப்பாங்க பேய் வந்து, பிசாசு வருது, சூனி வந்து, மண்ணு வந்து, அதுதான் நிறைய பேர் நினைக்கிறது. முன்னாலும் இருள்னாவே பேய், பிசாசு, இதுதான் நிறைய பேர் பயப்படுறாங்க. ஆனா இருள்னாவே பலவிதமா இருக்குது. இருள் என்னன்னா எதிர் சக்திகள், எதிர் ஆட்கள். இப்ப கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க? நிறைய பேரு இயேசு ஏற்றுக்கொண்டா துன்பப்படுத்துறாங்க, சர்ச்சை அடிக்கிறாங்க, பலவிதமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. நமக்கு பயந்தான் ஒரு கூட்டம் போட்டா என்ன பண்றாங்க? ஓடி வந்து ஷேட்டை பிடிச்சு அடிக்கிறாங்க, பலவிதமான துன்பப்படுத்துறாங்க. இதுவும் நமக்கு இருள் தான். ஆனா அதே போல செபுலோன் நாட்டு நபதிலே நாட்டு அந்த இடங்களில கலிலேயா கடற்கரை ஓரத்துல அவங்கள தாக்கி தான் மற்ற இடத்துல வர வேண்டும். ஆனா பயந்து கொண்டிருந்தாங்க. அவங்க மகிமையை காண்பார்கள் என்று சொல்லி அந்த குடியிருக்கிறவர்கள் மேல் பெரிய வெளிச்சம் உதித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய வெளிச்சம். அந்த பெரிய வெளிச்சம் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் உலகத்துக்கு ரட்சகர், அவர்தான் உலகத்துக்கு மேய்ப்பன், அவர்தான் உலகத்துக்கு கடவுள். அந்த எதிர்ப்பு சக்திகளை நீக்கினார். நல்லா கவனிக்கணும். குழந்தை கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் பண்ணுவோம். அதாவது சமுதாயத்தில் நம்ம இந்தியா நாட்டில நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் பெண்கள் வந்து கன்சீவா இருக்கும் போது டெலிவரி டைம்ல என்ன பண்ணுவது? ஆண்கள் வந்து பார்க்கவே கூடாது. அதே அந்த சமயத்துல ஸ்கடர் அம்மா, ஐடிஸ் ஸ்கடர் அம்மா
125 வருஷம் ஆகுது அந்த அம்மா மருத்துவமனை அந்த இது ஆரம்பிச்சு. ஆனால் 150வது வருஷத்திலேயே அவங்க அப்பா வந்து போதுகிறா வந்து டாக்டரா இருந்தவர். அப்படி இருக்கும்போது திண்டிவனம் என்ற இடத்துல வந்து அவர் டாக்டராக ஊழியக்காராக இருக்கும்போது அங்க என்ன ஆச்சுன்னா, திண்டிவனத்துல 4 பெண்கள் 5 பெண்கள் கன்சீவ் ஆகிட்டு டெலிவரி ஆகிற டைம்ல அவங்களால யாரும் டாக்டரே கிடையாது. அந்த இடத்துல ஆயிட்டாருன்னா இவர் போறாராம், எல்லாரும் ஓடிறாங்க, டாக்டர் என் பொண்ணு கன்சீவ் டெலிவரி ஆகும்போது என் பொண்ணு ரொம்ப அவஸ்தைப்படுது, என்னால முடியல, தாங்க முடியல, அழுது தாங்க முடியல சொல்லும் போது அவர் ஓடுவாராம். அப்ப என்ன பண்ணுவாங்களாம், நிறைய பெண் பிள்ளை என்ன பண்ணுவாங்களாம், எங்க மனைவியை பார்க்க கூடாது, நீ வெளியே போன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது என்னாச்சுன்னா அப்போ நிறைய பேருக்கு பயம், திகில், வேதனை, பலவிதமான சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போதான் என்னாச்சு, உடனே 4 பேர் அங்கங்க சத்தம் கூக்குரல், திண்டிவனத்துல சத்தம் கூக்குரல். என்னன்னா அந்த டெலிவரி ஆகிற நேரத்துல அவங்களை காப்பாற்ற முடியாமல் மறைத்து போவார்களாம். அது ஒரு இருள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதான் ஒரு மிஸ்டரியா இருக்கிற ஸ்கடரம்மாவுடைய ஸ்கடன் அம்மா படித்து கொண்ட நேரத்துல ஐடஸ் ஸ்கடரம்மா நினைச்சாங்களாம், நான் டாக்டரா வர வேண்டும், நான் அமெரிக்கா நாட்டில் படிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து எந்த மாவட்டங்களில நான் ஒரு மருத்துவமனை ஆரம்பிக்க வேண்டும் சொல்லி ஒரு வைராக்கியம் எடுத்து அவங்க அப்பா வர்ற பாடுகளை பார்த்து அந்த அம்மா படிச்சு வந்து இந்தியாவுக்கு வந்து கிளினிக் ஆரம்பிச்சு ஒவ்வொரு 100 பெட் உருவாக்கி பெரிய மருத்துவமனை இன்னைக்கு 20,000 பேர் மேல வேலை செய்யக்கூடியவர்கள் காணப்படும். எல்லாம் கரல் தட்டி. இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மருத்துவமனை நம்பர் 1 தான் வரணும், நம்பர் 2ல இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிஎம்சி மருத்துவமனை, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். கிறிஸ்துவின் நாமம் ஒளி பிரகாசிக்கிறது, இருளனைக்கு ஒளி பிரகாசிக்கிறது. அது போலதான் இயேசு கிறிஸ்து பிறப்பு நாளில இங்கே தீர்க்கதரிசன வார்த்தை நிறைவேறும்படி அங்க நீங்க பயப்படாதீங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும், நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், கிறிஸ்தின் அபிஷேகம் அவருக்கு ஏற்கனவே மரியாளுக்கும் யோசேப்புக்கும் சொல்லிட்டார், அவருக்கு என்னென்ற பேருங்க, இயேசு என்று. அல்லேலூயா. பேர் கூட என்ன பண்ணிட்டாங்க, இயேசுன்னு சொல்லிட்டாங்க. இயேசு என்று, இயேசுன்னா ரட்சிக்கிறவர், பாவங்களை நீக்கி ரட்சிப்பை கொடுக்கிறவர். கிறிஸ்து என்று சொன்னவே அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. முழு மனதோடு கூட அவர் திருப்பணி ஆற்றினார். அதனால்தான் ஸ்கடரம்மா வந்து இன்னைக்கு ஒரு ஒளி விளக்காக இருக்கிறார்கள். அதனால இன்னைக்கு வேலூர் பட்டணமே ஒரு மகிழ்ச்சியா இருக்கிற காரணம் என்னன்னாக்கா, ஒரு கிறிஸ்துவ மிஷனரி வந்ததுனாலதான். இன்றைக்கு நாம் கூட நம்முடைய இடங்களில நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் இருக்கும் இடத்துல நாம் என்ன பண்ண வேண்டும், நாமும் ஒளி போல பிரகாசிக்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாட்டில் மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சியோடு கூட நாம் மற்றவர்களுக்கு நற்செய்திகளை அறிவிக்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. நாம் என்ன பண்ணோம், மற்றவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக வேண்டும். நம் உள்ளத்தில் இருக்கிற இருளை நீக்கி எதுக்குமே பயப்படக்கூடாது. பணம் இல்லை, சொத்து இல்லை, இது அதெல்லாம் கவலைப்படாது. ஆகாயத்து பார்வைகளை பாருங்க, ஆகாயத்து பார்வைகளை பாருங்க, அது அறுக்கிறதும் இல்லை, விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, என்ன பண்ணுவதில்லை, எதுவுமே சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அன்றி கூலி அன்றி கொடுக்கிறார். அது போல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எண்ணங்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல மக்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். எப்படி கிறிஸ்டியர்கள் தாகத்தோடு வந்து தன்னை அர்ப்பணித்தார்களோ, ஒப்பு கொடுத்தார்களோ, அதே போல் நாமும் அர்ப்பணிப்போடு காணப்பட்டோம். இன்றைக்கு பெண்கள் படிக்கிற காரணம் யாருக்கு படிக்கிற காரணம் ஒரு கிறிஸ்தவர்கள் தான். அல்லேலூயா. யார் காரணம், ஒரு கிறிஸ்தவர்கள் தான்.
மிஷினரியாக வந்த தரங்கப்படியில் வந்த ஸ்ரீகன் பால் அவர்தான் பெண்கள் முதல் வாழ்வை கொடுத்தார். அதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி இருக்கிறது. ஆனா அவர்தான் முழுக்கமாய் பெண்களும் படிக்க வேண்டும் என்று சொல்லி பெண்களுக்கு வாழ்வை கொடுத்தார். அல்லேலூயா. அப்படி மிஷினரிகளும் ஒன்று சேர்ந்து காணப்படும் போது டாக்டர் அம்பேத்கர் உள்ள நுழைந்து அவரும் ஒரு எழுப்புதல் கொடுத்து எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அருமையான டாக்டர் அம்பேத்கரும் தன்னை அர்ப்பணிக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு கல்வி வந்த பிறகுதான் ஒளி பிரகாசிக்கிறது. எது வந்த பிறகு? எது வந்த பிறகுமா? கல்வி வந்த பிறகு. கல்வி இல்லைன்னா இல்லை, அடிமைதான் இருக்கணும். அதுபோல நம்முடைய பிள்ளைகளும் நல்லா படிக்க வைக்கணும். நம்ம பிள்ளைகளும் நம் பக்கத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இயேசு பற்றி சொல்லணும். அப்படி சொல்லும் போது இந்த நற்செய்தி நாட்களில நிச்சயமாவே கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். நம்ம பயப்படவே கூடாது. கலிலேயா கடற்கரை ஓரத்துல பயந்து இருக்கிற மக்களுக்கு வாழ்வை கொடுத்தவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு சமாதானத்தை அதாவது யோசேப்பு சொல்றாரு, இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமக்கும் தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறாரு. அருமையானவர்களே, இன்றைக்கு நாமும் இயேசு பற்றி நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். மழை என்று பாராமல் காடு, மலை என்று பாராமல் காடு என்று பாராமல் குன்றுகள் என்று பாராமல் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி யோவான் ஸ்நானகன் இயேசு வருகிறதை கண்டு இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமக்கும் தேவாட்டுக்குட்டி என்று சொன்னார், நற்செய்தி அறிவித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையானவர்கள், நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு சிறிய ஜெபம் தான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. ஜெபத்தில் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம அகமகிழ்ந்து களி கூறுகிறோம் என்றால் இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். இம்மானுவேல் தேவன், அவருக்கு என்ன பேர்? இம்மானுவேல் என்று பெயர். மத்திய சொல்றாரு, அவருக்கு இம்மானுவேல் என்று. இம்மானுவேலுக்கு தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு மேசையா வந்து விட்டார் என்று சொல்றாங்க. அப்ப சிமியோன் என்றவர் என்ன பண்றாரு? ஆலயத்தில் காத்து கொண்டிருக்கிற ஒரு ஆசாரியன் பார்த்துருக்கிறாரு, என் கடவுளை நான் பார்க்கணும், என் கடவுளை நான் பார்க்கணும், என் தேவனை நான் பார்க்கணும். அப்போ மரியாளும் யோசேப்பும் குழந்தையை 8வது நாளில் பிரதிஷ்டை செய்வதற்காக கொண்டு வரும்போது ஆலயத்துக்குள்ள சிமியோன் கையில் கொடுக்குறாங்க தேவ சமூகம். இப்போ உங்களுக்கு இப்போ மகளுக்கு கஸ்பனா என்ன பண்ணோம்? நீங்கள் குழந்தை யார் கொண்டு கொடுக்கணும்? 1000 கொடுக்கணும். பாஸ்டர் கொடுக்கல. அது போல ஐயா உட்காந்துக்கிறாரு. மரியாளும் வராங்க, 2 பேரும் வராங்க. ஐயா குழந்தை பாருங்க. உடனே சிமியோன் பார்க்குறாரு. பார்த்து அவருக்குள்ள பூத்து மகிழ்ச்சி ஆக்குறாரு. என்ன ஆச்சுன்னா, இத்தனை வருஷம் எத்தனோ குழந்தைகள் நான் பார்த்தேன், ஆனா இந்த குழந்தை நான் பார்க்கறதுக்கு இவர்தான் மேசையா. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்தான் மேசையா. மேசையா அவர்தான். என் மேசையை நான் கண்டேன், என் மேசையை நான் பார்த்தேன், என் கடவுளை நான் தரிசித்தேன், என் கடவுளை நான் மகிமைப்படுத்துகிறேன். இனி நான் செத்தாலும் மேசையா வந்து விட்டார். ஒரு சமரிய பெண் சொல்லுங்க, ஒதுக்கப்பட்ட பெண், தள்ளப்பட்ட பெண், என் மேசையை கண்டேன். அவர்தான் போதகர். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இருள் நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வந்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுவை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசு வரும் போவோம். நம்ம அசதியா இருந்துட்டு போனா, இப்படி இருந்துட்டு போனா பிசாசு என்ன பண்ணோம்? வரும். அதனால நிறைய பேர் பிசாசு எப்படி உருவாகுது, எப்படி நமக்குள்ள வருது, எப்படி சில தவறான வாழ்க்கையில வராங்க, எப்படி சூசைட் பண்ணி சாவுறாங்கன்னா டிவி பார்க்கறதுனால, சில தவறான காட்சிகளை, சில கதைகளை, சில பொய்யான தகவல்களை சும்மா அப்படியே சட்டம் போட்டு அழகாக அப்படியே திட்டம் போட்டு செயல்படுறவங்க டிவியில் விடுறாங்க நிறைய காரியங்களை. சில பேர் ஃபோனில் பேசுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஐயா, உங்கள் வீட்டில் உங்கள் பேங்க்கு 10 லட்ச ரூபாய் பேங்க்கில் வச்சுருக்கிறேன், அது நீ சும்மா யாருக்கு எங்கேருந்து எடுத்து வந்துட்டு நீ என்ன உடனே அந்த பேங்க் நம்பர் கொடுங்க, பயந்து நம்பர் சொல்லுவாங்க. டக்குன்னு 10 லட்ச ரூபா போயிடும். இப்போ போனோன்னா உங்களுக்குள்ள
ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரியா வந்துடும். இன்னைக்கு நிறைய பேர் ஏமாத்தி கொண்டே இருக்கிறாங்க. அந்த இருளை நீக்கணும்னா நம்ம மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசுவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் சமாதானத்தை கொடுக்கிற தேவன் ஒரே தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை அவர் நாமம். இந்த நாமம் தான் 3 நாமம். என்ன நாமம் பண்ணுமா நீங்க? இந்த நாமம், இந்த நாமம் எத்தனை நாமம்? 3 நாமம். 3 நாமனே அர்த்தம் இதா குமாரன். நான் பஸ்ல போகும்போது ஃபுல்லா போட்டு போங்க, இங்கெல்லாம் போட்டு போங்க. என்னப்பா போட்டு என்ன பார்த்தேன், என் பேரு பாமரை போட்டு நானும் போட்டுன்னு போனேன். ஏன்பா இதுக்கு நான் அடையாளம் தீர்மா பண்ணேன். என்ன அடையாளம் சொல்லுது? பிதா குமாரன் அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை. ஆலோசனை இல்லாத இடம் சீர்கெட்டு போன இடம். அருமையான பாஸ்டர் நேற்றியம் வராரு. அவர் ஆலோசனை கொடுக்கிறது கீழ்ப்படி. அவர் ஜபத்து மூலம் தான் வராது. அவர் இங்க வந்த உடனே கறி மீன் ஆகிட்டு